Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 581 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதான் கப்பலுக்குள்ள ஒரு திருட்டு காவாலி கூட்டம் என்றாச்சுல்ல, அவனுங்க பார்த்த வேலைதான் இது. அந்த புகை நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அதுலயும் நம்ம பிராங்கிய பார்த்து பரவாயில்லையே, சைபார்க்கெல்லாம் கிடைச்சிருக்கானே, இந்த மாதிரி ஒருத்தனை தான் நான் எதிர்பார்த்தேன். டெஸ்டிங்க்கு சும்மா பக்காவா இருப்பான். சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்க போறேன் பானா உடனே அவங்க புரூக்க பத்தி சொல்லுவானுங்க. இவனுங்க கூடயே வினோதமா இன்னொருத்தனும் இருந்தான். ஆனா அவனை போட்டு தள்ளிட்டாங்க போல. வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றது ஒன்னும் பைரட்ஸ்களுக்கு புதுசு இல்லையே, அப்படித்தான் கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே சரி சரி அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். இவங்க எல்லாத்தையுமே இப்போ ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. யாரும் எஸ்கேப் ஆக கூடாது. எஸ்கேப் ஆனா தொட்டப்ப கட்டையிலேயே அடிப்பாமா. வந்தவனுங்க நம்ம ஆளுகளை மட்டும் தூக்கிட்டு வரல, கப்பலோட சேர்த்தி தான் தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அதோட விடல, உள்ளுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது புரூக்கு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவான். ஆனா இவனை தான் யாருமே ஒரு மனுஷனாவே கன்சிடர் பண்ணலையே. சுத்தி பார்த்தா நம்ம ஆளுங்க யாருமே இல்ல. புதுசா கோட்டு போட்ட இந்த குரங்கு பயிலுக்கு தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி பயங்கர சூடா இருந்துச்சு, இப்ப என்னடா இப்படி குளிர் அடிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தும்மல் வரும். உடனே 50 பேர் உஷாராயிருவானுங்க. அப்படியே கிடக்க வேண்டியதானே. அவங்க கிட்ட போய் என் போன்ஸ் எல்லாம் ரொம்ப குளிர் அடிக்குதுமா. அவனுங்க எல்லாத்துக்குமே சம பீதி. பின்ன ஒரு ஸ்கெலிட்டன் எந்திரிச்சு பேசுச்சுன்னா பீதி இருக்கத்தானே செய்யும். கண்ணுகளா, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. எங்க கப்பல்ல நமி மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டவன சுடுங்கடா இவனு சொல்லி கண்டபடி சுடுவானுங்க. டேய் வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்னு கத்துவான். ஆனாலுமே கண்ணா பின்னாடி சுட்டுவானுங்க. இங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பானா. அவனுக்கு டம்மு டம்மு டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம சஞ்சி மயக்கத்துல இருந்து பைய தெளிஞ்சிட்டான் போல. போட்டு கதவை கண்ணா பின்னாடி மிதிப்பான். ஆனா ஓபன் பண்ண முடியல, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமா என்னடா நடக்குதுங்கன்னு கேட்டவனதான் நம்மள புடிச்சிட்டாங்க, நம்ம இங்க மாட்டிட்டோம் பாங்க. சுத்தி பார்த்தா ஒரு பெரிய ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு இரும்பு கூண்டு. இதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகுது நம்ப கஷ்டம். பிராங்கி எல்லாம் புலம்பி தள்ளுவான். ஜெயின் ஷெல்பிஷோட டெசர்ட் எல்லாம் அழகா சாப்பிட்டுட்டு இருந்தேனே, அதை எவனோ கெடுத்துட்டானே, ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு புலம்பி தள்ளுவான். புலம்பி என்ன பிரயோஜனம், நம்மள ஸ்லீப்பிங் கேஸ் கொடுத்து கவுத்திட்டாங்க. நம்ம தூங்கின கேப்ல நம்மள ஆட்டையா போட்டு வந்துட்டாங்க. இப்ப ஷிப்ல ஓட்டையா போட்டுட்டு இருப்பாங்களோன்னு ஒரு டவுட். அவங்க அந்த கேஸை யூஸ் பண்ணும்போது நம்ம சஞ்சய் தான் உஷாராயிட்டானே. ஆனா என்ன, நம்ம பையன் மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள வாங்கிட்டான். அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா எஸ்கேப் ஆறதுக்கு எங்கேயுமே வழியே இல்ல. சாப்பருக்கெல்லாம் பீதி. நம்மள விற்க போறாங்களா, ஐயோ ஐயோன்னு. நம்ம எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அப்ப ப்ரூக் என்னன்னா, அவனு இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே. மேபி அவங்களுக்கு மனுஷங்க மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கலாம். கேளிட்டனால எந்த யூஸும் இல்லைன்னு தூக்கி போட்டிருப்பானுங்க. என்ன நடக்குதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க யாரோ பேசுவாங்க. யாரா அதுன்னு பார்த்தா ஏதோ வாய் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கும். உங்களுக்கு அஞ்சி மோனோ பிடிக்குமா, ஃபாரின் லாங்குவேஜ்ல பசில் கேம்னு சொல்லுவாங்க, அத கொஞ்சம் சால்வ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்பான். என்னன்னு பார்த்தா அவனோட மொத்த தலையுமே துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்குது. சாப்பர்லாம் வந்து பார்த்துட்டு பீதி ஆயிருவான். என்ன கன்றாவிதுன்னே தெரியலையே, ஒருவேளை டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயிலா இருக்குமோன்னு ஒரு டவுட். இல்ல இது பூச்சியா தான் இருக்குங்கிற மாதிரி சாப்பர் சொல்லுவான். அவன் டேய் நான் பூச்சி எல்லாம் இல்லடா, எல்லாம் பாருங்க இது எல்லாமே என்னோட ஃபேஸ் தான், பிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஆளுங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்த முடியுமான உடனே அப்படியான்னு சொல்லி எடுத்து பார்ப்பான். பார்த்தா வாய் கண்ணு மூக்குன்னு எல்லாமே இருக்கும். ரைட்னு நம்ம பயிலுக்கு அதோட ஃபேஸை சரி பண்றேன்னு சொல்லிட்டு குண்டக மண்டக வேலையா பார்த்து வைப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வச்சோன்னு அவனால முடியல. கொஞ்சம் ஒழுங்காதான் அசம்பிள் பண்ணி தொலைங்கடாமா. அவங்களும் கண்ணா பின்னான்னு பண்ணி அலைய கீழையும் கழுத்தை மேலே வச்சிருப்பாங்க. அதுவுமே லைட்டா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவன் சொல்லுவான், ஏன்டா உசுர வாங்குறீங்க, மாத்தி வைங்கடா மானகட்ட பயிலுகளாமா. சாப்பரு அப்பாலே போசாத்தானே, எப்படி நீ இப்ப உயிரோட இருக்க, இந்த மாதிரி நீ மாறினதுக்கு என்ன காரணம் அப்படி இப்படின்னு நோண்டி கேட்பாங்க. அது அவனுக்கே தெரியல. சொல்ல போனா இப்படி இருக்கணும்னு அவனுக்குமே ஆசை இல்ல. அந்த லூசு ஏதோ வியாடான மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி என்னைய இப்படி மாத்திருச்சு. சொல்ல போனா அவங்க என்னைய வெட்டும் போது நான் செத்துட்டேன்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் வெட்டினதுக்கு அப்புறமுமே உயிரோட தான் இருக்கேன். ஒரு வாரியருக்கு இது பெருத்த அவமானமா. இதுலயே நல்லா தெரியுது. தலை இங்க இருக்குது, அவனோட பாதி பாடி டிராகன்ல மாட்டி இருந்திருக்குது. அதை வச்சுதான் லூஃபி இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணியிருக்கான். இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஐஸ் ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி வருவாங்க. ஆனா என்ன, அந்த லேக்கு கிட்ட போனோம்னா எப்படி கிராஸ் பண்ணி போறதுன்னு தெரியல. சரி அந்த லேக்கு கிட்ட போயிடலாம். அந்த லேக்கை எப்படி கடந்து போறதுன்னு அதுவும் ஒரு குழப்பம். உசோப்பு புலம்பி தள்ளுவான். முதல்ல லேக்குக்கு போற வரைக்கும் உயிரோட இருப்பமான்னு பாருங்கடா, நாக்கெல்லாம் தள்ளி போச்சு, பயங்கரமா சூடா இருக்கே, சுத்தமா முடியல, கொஞ்சம் விட்டா இங்கேயே பாட கட்டிரும் போலேன்னு புலம்புவான். ஆனா லூஃபி அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஸ்னோ கோன் சாப்பிட போறோம்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போவான். இவன் மட்டும் எப்படி இந்த நிலைமையில இவ்வளவு என்ஜாய் பண்றான்னு தெரியல. நம்ம பையன் சும்மா குமாங்குத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் போவான். அந்த டைமுங்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் ஓங்கி அவனை அடிக்க வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். அட்டாக் பண்ணவன் பார்த்துட்டு எவனோ உள்ள வந்துட்டான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டாம்பா. அப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவாங்க. அவனுக்கும் 4 காலு
நம்ம லூஃபிக்கும் 4 காலு. அதான் ரெண்டாவதா ஒருத்தன் பின்னாடி வந்து ஒட்டிட்டானே, அதை வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவானுங்க. உடனே அடிச்சவன் சாரிப்பா, புதுசா மூஞ்ச பார்த்த உடனே எவனோ உள்ள வந்துட்டான்னு நினைச்சேன், தப்பா போயிருச்சும்பா. அப்புறம் மாத்தி மாத்தி அவனுக்கு காலுகளை பத்தி தான் பேசிக்குவானுங்க. அதாவது 4 கால் இருந்தவனே 2 பேரும் ஒரே ஃபேமிலி ஒரே பரம்பரைன்னு வேற நினப்பு. மாத்தி மாத்தி நல விசாரிச்சுக்குவாங்க. அந்த டைம் லூஃபி கிட்ட மாட்டி இருக்க காலு பேசுமா, மீச ஆச்சரியமாயிருவான். என்னங்கடா இது காலெல்லாம் பேசுது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஆனா அதெல்லாம் எதுவுமே பேசாது, சூப்பர்ப்பா, இந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணு பார்த்ததே இல்லன்னு ஏதோ ஃபேமிலி ரியூனியன் மாதிரி சாலியா பேசிக்குவானுங்க. இவனுங்க வந்து பார்த்துட்டு மறுபடியும் வினோதமா ஒருத்தனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டானா, என்ன இது வித்தியாசமா இருக்கானேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் இவங்க எல்லாத்தையுமே வேற ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அவங்கள ஒரு ஆளுக்கு போன் வரும். நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இனி அடுத்து கொல்ற வேலை மட்டும் தான் பாக்கி இருக்குதுமா. அதுவும் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான்னா, நம்ம உசப்பு பேர்டு மாதிரி ஒருத்திய பார்த்தான்ல, அவகிட்ட தான் சொல்லுவான், சட்டு புட்டுன்னு அவங்கள போட்டு தள்ளிரு, ஆனா கேர்ஃபுல்லா போட்டு தள்ளு அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு அப்படியே அந்த பனிமலை மேல டிராவல் பண்ணி போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.